சென்னையில் பரபரப்பான அண்ணா சாலையில் கார் மீது படகை ஏற்றி வைத்து தொண்டர்கள் நடனத்துடன் திமுக பிரமுகர் ஒருவர் தனது ஆதரவாளருடன் அண்ணா அறிவாலயத்திற்கு பேரணியாக வந்து விருப்ப மனு அளித்தார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் 5வது நாளாக இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை வழங்கி வரக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை தாக்கல் செய்வதற்காக பல செல்வகுமார் என்பவர் தற்பொழுது வருகை புரிந்தார். அவர் வரும்பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் ஏறக்குறைய 1000 நபர்கள்கிட்ட அவருடைய ஆதரவாளர்களை அழைத்து வந்து அண்ணா சாலையில ஆட்டம் பாட்டத்துடன் அவர் வருகை புரிந்து அவருடைய மனு தாக்கல் செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவருடைய ஆதரவை நிரூபிக்கும் விதமாகவும் அவருடைய மீனவர் சமுதாயத்துடைய ஆதரவை நிரூபிக்கும் விதமாகவும் படகுடன் அவர் விருப்ப மனு தாக்கல் செய்ய வந்திருப்பதை ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியது. குறிப்பாக அண்ணா சாலையில அவருடைய ஆதரவாளருடன் பேரணியாக நடந்து வந்து இரு டாடா ஏசன் சொல்லக்கூடிய சிறீரக வாகனத்தின் மீதான அவருடைய படகை சுமந்து வந்து விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி உடன் வரக்கூடிய இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் மட்டுமின்றி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையிலான சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் அவருடன் அழைத்து வந்து விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விருப்ப மனு தாக்கல் செய்து மட்டுமின்றி இந்த முறை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தலைமை வழங்க வேண்டும் என்ற வலியுறுத்தலும் வைத்ததாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக திமுக கடந்த 5 ஆண்டுகளில் செய்திருக்கக்கூடிய சாதனைகளின் ஒரு முகமாக திமுக இருப்பதனால் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கப்படும் என்பதால் எனக்கு இந்த தொகுதி இடம்பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி இந்த மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த மனு தாக்கல் செய்ய வரக்கூடிய சூழல்ல சிறிது நேரம் போக்குவரத்து இடையூறும் அந்த சாலையில் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.